வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்திய தபால் அலுவலக ஆட்கள் சேர்ப்பு 2022. இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறை கள அலுவலகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. இதில் வந்து வயது வரம்பு, சம்பள விவரங்கள், இதில் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே ஆல்ரெடி விண்ணப்பித்து இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்திய அஞ்சல் அலுவலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலர் அப்படின்னா அலுவலர் உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. 38 மாவட்ட வாரியாகவே, அதாவது ஒரு சில மாவட்டத்தை தவிர மற்றபடி அனைத்து விதமான மாவட்டத்திற்குமே இந்த வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை மட்டும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 மாவட்ட வாரியாக 1 by 1 ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த ரீசன்ட் ஜாப் அப்டேட் கேட்டிருந்தீங்க. 23,000 காலி பணியிடங்களோட ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 5 வகையான வேலைவாய்ப்பு அதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் அந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமான தகவல். இந்திய அஞ்சல் துறை கள அலுவலர் நேரடி காலி பணியிடங்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைத்து தகுதி அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அறிவிப்பின்படி கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வயது வரம்பு, கல்வி தகுதி, இதுமாரி வந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான நபர்கள் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும். அதாவது 10வது தேர்ச்சி பெற்றுக்கணும். வயது வரம்புகள் எல்லாமே வந்து நம்ம கீழே 1 by 1 பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரேஷன் ஜாப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். 23,000 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஜாப்ஸ் வந்து ரேஷன் ஜாப்ஸ் தான். அதில் வந்து பிரிவினை வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ரேஷன் கடையில் வேலை பார்க்குறீங்க, அது விற்பனையாளர், கட்டுனர் 2. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டக சாலையில் டிரைவர் 1, உதவியாளர் 1. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய லாரியில் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்து பொருட்களை அந்தந்த ரேஷன் கடைகளில் போடுவாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு சம்திங் ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். உதவியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த சாக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறவங்களுக்கு, அதை மூட்டை இறக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. அதன்படி இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு சம்பள விவரங்கள் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ சம்பளம், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 தெளிவாக சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் கதர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அஞ்சல் துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்திய அஞ்சல் துறை ஆட்சேர்ப்பு 2025 அறிவிப்பை கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை கள அலுவலர் நேரடி முகவர் பணிகளுக்கு உண்டான ஆட்கள் சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஆட்கள் சேர்ப்பு செயல்முறை, தகுதி, விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தகுதி உள்ளவர்கள் கீழ் உள்ள
இணைப்பில் இருந்து பதவிற்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பதவிற்கு எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் கள அலுவலர் நேரடி காலி பணியிடங்கள் 2025 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கட்டணம், விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்கள் ஒரு டைம் வந்து சரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை ஆட்கள் சேர்ப்பு 2025 முக்கிய தேதிகள், நேர்காணல் தேதி விரைவில் கிடைக்கும், அதாவது விரைவில் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்பொழுது வேண்டுமானாலுமே இதற்குண்டான அறிவிப்புகள் புதுப்பிக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் வந்து நடந்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு 2025 வயது வரம்புகள். குறைஞ்சபட்ச வயது வரம்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயது முதல் ஆரம்பிக்குது. 18 வயசுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது, 18 வயசை தாண்டி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் கிராமின் டாக் சேவை GDS இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுக்கு என் பெயர் மொத்தம் கள அலுவலர் நேரடி முகவர் அப்படின்னு சொல்லிட்டு 60 கொடுத்துருக்காங்க. போக போக அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்குண்டான லிங்க் போர்ட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி நான் வந்து இதுலேயும் 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ வலைதளம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் முறையில் நான் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள், 1 by 1 அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். அதேமாரி ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து மறுபடியும் வந்து சொல்லிடலாம். UPSC ஆட்கள் சேர்ப்பு வந்து 2025 சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 4000 காலி பணியிடங்கள் வந்து இப்பொழுது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த UPIயில் விண்ணப்பிக்கிறப்ப எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். மினிமம் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கணும், இல்லை அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய விமானப்படை ஆட்கள் சேர்ப்பு 2025 குரூப் C காலி பணியிடங்கள் இப்பொழுது விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வகையில் எல்லா விதமான அப்டேட்ஸுமே 1 by 1 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும். எனக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அப்டேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக வர நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை சொல்லியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுக்கு என் பெயர் மொத்தம் கள அலுவலர் நேரடி முகவர் அப்படின்னு சொல்லிட்டு 60 கொடுத்துருக்காங்க. போக போக அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்குண்டான லிங்க் போர்ட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி நான் வந்து இதுலேயும் 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ வலைதளம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் முறையில் நான் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள், 1 by 1 அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். அதேமாரி ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து மறுபடியும் வந்து சொல்லிடலாம். UPSC ஆட்கள் சேர்ப்பு வந்து 2025 சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 4000 காலி பணியிடங்கள் வந்து இப்பொழுது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த UPIயில் விண்ணப்பிக்கிறப்ப எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். மினிமம் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கணும், இல்லை அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய விமானப்படை ஆட்கள் சேர்ப்பு 2025 குரூப் C காலி பணியிடங்கள் இப்பொழுது விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வகையில் எல்லா விதமான அப்டேட்ஸுமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அப்டேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக வர நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை சொல்லியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.